குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட பெஸ்ட் இன் பேசியிருக்காரு ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு அவருக்கு 2 டாபிக் கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே ஒரு டாபிக் கொடுக்கும்போது அவருக்கு மட்டும் 2 டாபிக் கொடுத்தோம். 2 டாபிக் ஏன்னா 2 டாபிக் அவர் விரும்பினாரு. ஒன்று ஐஎஸ்ஓ, இன்னொன்று ஜேஐடி அப்படின்ட்டு தான். ஐஎஸ்ஓல சில முக்கியமான தகவல்களை பொதுக்கி எடுத்திருக்காரு. அப்புறம் ஜேஐடிலையும் சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நமக்காக உருவாக்கிருக்காரு. ஐஎஸ்ஓ 9000:2015 அப்படின்னா என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா 7 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் பத்தி சொல்றது. சோ 900:2015 அப்ப 7 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் தான் சொல்றாங்க. 903ல குவாலிட்டி அஷூரன்ஸ் இன் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்ட் பத்தி சொல்றாங்க. சோ குவாலிட்டி அஷூரன்ஸ் இன் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்ட் பத்தி சொல்றது தான் ISO 9003. இது 2023ல கேட்கப்படுது. அப்ப ISO 9004 என்ன சொல்றாங்க? குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி சிஸ்டம் எலிமெண்ட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி சொல்றாங்க. ஒன்னு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுது, ரெண்டாவது குவாலிட்டி சிஸ்டம் எலிமெண்ட் பத்தி சொல்லுது, மூணாவது கைட்லைன்ஸ் ஃபார் சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் பத்தி சொல்லுது. இது மூணுமே சொல்றது தான் ISO 9004. ISO 9000 என்ன சொல்றாங்க? இன்டர்னல் ஆடிட் பத்தி, அப்புறம் வெண்டர் அசஸ்மென்ட், சப்ளையர் கேப்பபிலிட்டி பத்தி சொல்றாங்க. இன்டர்னல் ஆடிட்டோ இல்ல வெண்டர் அசஸ்மென்ட்டோ சப்ளையர் கேப்பபிலிட்டி பண்றது தான் சொல்றது தான் ISO 9000. ISO அப்படினா என்ன? இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ். சோ ஸ்டாண்டர்டுக்காக ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் உருவாக்குறது தான் ISO, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட். 2019ல கேட்கப்பட்ட கேள்வி. QMS னா என்ன? குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி சொல்றாங்க. சோ அதுவும் 2019 தான். சோ ISOல சில விஷயங்கள் குறிப்பிடும். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சது கம்மியான விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது திரும்ப யோசிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் புதுசா ஆட் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆனா எடுக்கும் போதே படிக்கும் போதே ஃபுல்லா நம்ம நிறைய படிச்சோம்னா மறக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால எப்பவுமே குறைவா படிக்கிறது நிறைய படிங்க. அடுத்து ஜிட் அப்படின்னா என்ன? ஜிட்ட டெவலப் பண்ணது யாரு? ஜிட்னா என்ன? ஜஸ்ட் இன் டைம். ஜிட்னா ஜஸ்ட் இன் டைம் தான். அதை டெவலப் பண்ணது கிச்சிட்டோ டொயோட்டோ அப்படின்றது தான். டோட்டோ அப்படின்றது கிச்சிட்டோ டொயோட்டோ அப்படின்றது. இது அசோசியேட் வித் டொயோட்டா மோட்டார் கார்ப்பரேஷன் கூட. டொயோட்டோ மோட்டார் கார்ப்பரேஷன் இவங்க கண்டுபிடிச்சாங்க. இது என்னன்னா இதுல எது கூட லிங்க் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா இன்வென்டரி மேனேஜ்மென்ட் அண்ட் மினிமம் வேர்ஹவுஸ் பத்தி. சோ இன்வென்டரி மேனேஜ்மென்ட்டும் மினிமம் வேர்ஹவுஸ் தான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ஜிட் ஃபுல் சிஸ்டம் சொல்றாங்க, இல்லனா கன்வென்ட் சிஸ்டம். ஜிட்ட ஃபுல் சிஸ்டம் ஆர் கன்வென்ட் சிஸ்டம் சொல்றாங்க. ஜிட்ட பொறுத்த வரைக்கும் ஜஸ்ஸுக்கு புஷ் பிடிக்காது அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். புஷ் சிஸ்டம் கிடையாது. ஜஸ்ஸுக்கு புஷ் பிடிக்காது. ஜஸ்ட் புஷ் அப்ப பிடிக்காது அப்படி சொல்லணும். இதோட எய்ம் என்ன? ரெடியூஸ் இன்வென்டரி லெவல், அப்புறம் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட். வேஸ்ட் எலிமினேட் பண்றதுக்கும் இன்வென்டரி லெவலை ரெடியூஸ் பண்றதுக்கும் தான் இந்த ஜிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு பெஸ்ட் இன் பேஸ் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் மூலமா நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா 2 விஷயம் கத்துக்கிட்டோம். ISO பத்தி கத்துக்கிட்டோம், அப்புறம் ஜிட்டை பத்தி கத்துக்கிட்டோம். 2 கத்துக் கொடுத்த பெஸ்ட் இன் பேஸ்க்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு அவரை பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நன்றி தெரிவிப்போம்.